இலங்கையில் வணங்கப்படுகின்ற, தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற ஒரு மாவீரன், அரசன், மனம் மயக்கும் வினையாளன், இசையின் தலைவன், உலகை ஆண்ட தமிழ் பேரரசன், ஈசனின் அவதாரம், தமிழ் பெருநிலத்தை ஆண்ட பெரும் மன்னன், சிறந்த சிவபக்தன் என போற்றப்படும் ராவணனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய பொற்கால ஆட்சி முறையும், அவர் பெற்ற வரங்களும், கிடைத்த சாபங்களும், அடைந்த வெற்றிகளும் தோல்விகளும், இரத்த பந்தத்தால் ஏற்பட்ட துரோகங்களும் சூழ்ச்சிகள் மூலம் உயிர் பிரிந்த கடைசி நிமிடம் வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் காணலாம். நாகர் இனத்தைச் சேர்ந்த கையேசிக்கும் இயக்கர் இனத்தைச் சேர்ந்த விஸ்வராவுக்கும் பிறந்தவர்தான் ராவணன் என்கிற லங்கேஸ்வரர். மனிதன் போல பிறந்து தேவனை விட பெரிய பக்தனாக விளங்கியவன். சிவபக்தியில ராவணனை மிஞ்ச யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு தீவிரமான பக்தர். சிவனுக்கு தன் ஆட்சி காலத்தில் பல கோவில்கள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிவன் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருந்த ராவணன் புஷ்பக விமானத்துல வலம் வரும்போது ஒரு மலை, அதாவது கைலாய மலை தெரிகிறது. அந்த இடத்துல உள்ள போக முயற்சிக்கும் போது சிவனோட வாகனமான நந்தி தேவர் உள்ள போக விடாம தடுக்கிறாரு. ஆனா ராவணனோ உள்ள போக விடாமல் தடுப்பதை கண்டு கோபம் கொண்டு அந்த கைலாய மலையை தூக்க ஆரம்பிக்கிறாரு. யாருமே அசைக்க முடியாத கைலாய மலைய ராவணன் தூக்குறத பார்த்த பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ராவனுக்கு தக்க பாடம் புகட்ட சொல்றாங்க. சிவனும் தன் கால் கட்டை விரலால கைலாய மலையை அழுத்தும் போது ராவணன் மாட்டிக்கிறாரு. அப்படி கைலாய மலைக்கு அடியில மாட்டிக்கிட்ட ராவணனுக்கு தெரியும் எப்படி தப்பிக்கிறதுன்னு. ஏன்னா சிவபக்தனுக்கு மட்டும்தான் சிவனை எப்படி தான் வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும். ராவணன் தன்னோட நரம்புகளாலேயே வீணை மாதிரி செய்து சாமக்கான இசைத்து சிவனை மகிழ்வித்து சிவன்கிட்ட இருந்து ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் வாங்குறாரு. இந்த இதிகாச கதை நிகழ்வுகள் தான் சிவனுக்காக கட்டப்பட்ட ஒவ்வொரு கோவில்களிலும் ராவணன் சிலை இருக்க காரணம். 10 தலைகளை கொண்ட ராவணன் அல்ல, 10 வகையான ஞானங்களை கொண்டவர். மனித வாழ்வியலில் முக்கியமான 10 கலைகளையும் கற்று தேர்ந்த பேரரசர். மனோதத்துவம், மருத்துவம், மந்திரம், தந்திரம், அரசியல், இசை, வானசாஸ்திரம், இலக்கியம், விஞ்ஞானம், ஜோதிடம். இதுதான் ராவணனுடைய 10 தலையின் ரகசியம். ராவணன் மிகப்பெரிய இசை கலைஞர். தனக்கென யாழ் இசை கருவி உருவாக்கி அதன் மூலமாக பல பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் மருத்துவம் பற்றி பல நூல்களை எழுதியிருக்காரு. ராவணன் ஜோசியத்துல சிறந்து விளங்கியும் இருக்காரு. எதிர்காலத்துல நடக்க போறத துல்லியமாவும் கணிக்கவும் செஞ்சிருக்காரு. அப்படின்னா சீதையை கடத்தி வரும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பெண்ணாலதான் மொத்த இலங்கையும் அழிய போகுதுன்னு. அப்படி இருந்தும் அந்த மாவீரன் தன்னோட விதியை பத்தி கவலைப்படாம தங்கையோட மானத்தை பத்தி தான் பெருசா. வால்மீகி எழுதிய ராமாயணத்தின் படி சூர்பனகை என்கிற பெண் தென் தமிழகத்துல வனவாசம் இருக்கிற ராமனை பாக்குறா. ராமனோட திவ்யமான தோற்றத்தால தன்னையே மறந்த சூர்பனகை தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறா. அதற்கு ராமன், நான் ஒரு ஏக பத்தினி விரதன், சீதையை தவிர வேற யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன்னு வார்த்தையால சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருந்த லக்ஷ்மணோ அவளோட மூக்கையே அறுத்துறாரு. சூர்பனகை வலியா துடித்து கொண்டு தன் அண்ணனிடம் நடந்ததை சொல்றான். கோவப்பட்ட ராவணன் தன் தங்கை மீது வைத்த அளவு கடந்த பாசத்தால தன் தங்கையை தாக்கிய ராமனை பழிவாங்க நினைத்தாரே தவிர சீதையை அடைவது அவரது நோக்கம் அல்ல. இது மூலமா மறைமுகமா போருக்கு அழைப்பும் விடுக்கிறாரு. சீதைய புஷ்பக விமானத்துல கடத்தி செல்லும் போது சீதை தன்னுடைய அணிகலன்களை கீழே போட்டு அடையாளமாக தெரியப்படுத்துறா ராமருக்கு. ராவணன் தன்னுடைய அசோக வனத்துல சீதையை சிறை வைக்கிறாரு. மறுபக்கம் ராமனும் லட்சுமணன் சீதையை தேடி பயணம் கொள்றாங்க. சீதையை எங்க தேடியும் கிடைக்காத நிலையில கனத்த இதயத்தோட கண்கலங்கி நிற்கும் நேரத்துல கிஷ்கிந்தையை சேர்ந்த வானர கூட்டத்திற்கு ராமனும் லட்சுமணும் உதவி செய்யறாங்க. வாலி என்ற பலசாலியான வீரபலியை மறைமுகமா தாக்கி வாலிகிட்ட இருந்த கிஷ்கிந்தைய அவரோட தம்பியான சுக்கிரவர்கிட்ட கொடுக்கறாங்க. ராமர் செஞ்ச உதவிக்காக தன்னோட படையில இருந்த வானர கூட்டங்களை ராமருக்கு உதவி செய்ய அனுப்புறாரு சுக்ரீவர். ராமன், லட்சுமண், அனுமன் எல்லோரும் சீதையை இருக்கிற திசையை நோக்கி பயணம் செய்யறாங்க. அப்போதான் தான் இருக்கிற இடத்துல இருந்து இலங்கைக்கு போக இடையில கடல் இருக்குதுன்னு தெரிய வருது. அப்போ பக்கத்துல இருந்த மலையில இருந்து இலங்கைய பாக்குறாங்க. லட்சுமணன் கிட்ட ராமன் சொன்ன வார்த்தை, லட்சுமணா, அயோத்தியோட அழக வர்ணிச்ச புலவர் யாரும் இலங்கையை கண்டதில்லை போல. இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிற பசுமையான நகரத்தை இப்போதான் நானே பார்க்கிறேன் என்றார். ஆமா,
குபேரரின் ஆட்சி காலத்திற்கு அப்புறம் ராவணன் ஆட்சி காலத்தை எடுத்து நடத்துறாரு. சிறப்பான ஆட்சியும் நடத்துறாரு. அதன் பின் அனுமனோட உதவியோட ராமரும் லட்சுமணும் இலங்கைய வந்து அடைகிறாங்க. ராமனோட படைகளும் போர்க்களத்தில் இருக்க போர் சங்கம் முழங்க போரும் தொடங்குது. கடவுளுக்கும் மனிதரான ஒரு மாவீரனுக்கும் போர் நடக்குது. ராவனோட படைகளை பார்த்த ராமன், லட்சுமண், அனுமன், சுக்ரீவன் என எல்லோரும் பிரமித்து போறாங்க. நிலம் அதிர்ற அளவுக்கு யுத்தமும் ஆரம்பிக்குது. ராவனோட தம்பியான விபீஷ்ணன் ராவனோட போர் முறைகளையும் நுட்பங்களையும் ராமர்கிட்ட சொன்னதுனாலதான் ராவன் போர்ல தோக்குறாரு. ராவணன் வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் வீரமோ யுத்தியோ இல்ல, துரோகங்கிற ஒண்ணு மட்டும்தான் ராவணன் வீழ்ச்சிக்கு காரணம். கடவுளுக்கே இந்த தமிழ் மன்னனை வீழ்த்த 13 நாட்கள் ஆனது. ராவணன் அம்புகளால் துளைக்கப்பட்டு சாவோட விளிம்புட இருந்தாரு. அப்போ ராமன் லட்சுமண் கிட்ட, இந்த போர்ல சுத்தமான வீரன் நீயோ நானோ கிடையாது, அங்க இருக்கும் ராவணன் தான் என்று சொன்னாரு. ராமர் லட்சுமண் கிட்ட ராவணிடம் போய் உபதேசம் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. ராவணனும் தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை வச்சு சொன்ன 3 உபதேசம். 1, நல்ல விஷயங்களை எப்போதுமே தாமதப்படுத்தாத, நல்லதை உடனே செய், கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படுத்து, காலமே அதுக்கு முடிவு தரும். 2, உன் கருத்துக்கு எதிர்மறை கருத்து சொல்றவங்களை எப்போதுமே கூடவே வச்சுக்கோ, அப்போதான் நீ நல்லதே செஞ்சாலும் சுட்டி காட்டி கூடவே இருப்பாங்க. 3, காவல்காரன், தேரோட்டி, சமையல்காரன், முக்கியமா உன்னோட சகோதரர்கள், இவங்க 4 பேரையும் நல்லா பார்த்துக்கோ. நீ எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீழ்த்தும் சூட்சுமம் அவர்களுக்கு நல்லாவே தெரியும்னு முடிக்கிறாரு. அடுத்த கணமே உயிரும் பிரியுது. தமிழகத்தினாலே தமிழர்கள் வீழ்த்தப்படுகின்றனர், அன்றும் இன்றும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.